இருக்கும். அப்படி இருக்கிற பொழுது ஒரு நாள் அம்மா பெருமான் என்ன செய்கிறார் அப்படின்னா, வெளிப்பட்டு காட்சி கொடுக்குறார். அப்படி வெளிப்பட்டு காட்சி கொடுத்து இந்த அம்மாவுடைய பூசை எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறதுக்காக அந்த நதி வேகமாக பெருக்கெடுத்து ஓடுற மாதிரி ஒரு அருள் செய்கிறார் பெருமான். அப்போ தான் கம்பை ஆறு ரொம்ப நீர் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடும். அப்படி வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுகின்ற பொழுது அம்மா என்ன செய்வாங்க அப்படின்னா, தண்ணி அப்படியே வெள்ளம் வருது. அப்படி வரக்கூடிய வெள்ளத்தை கையால் இப்படி தடுக்கிறாங்க, நிற்கிறது இல்லை. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, தனக்கு ஏதாவது ஆனாலும் பரவாயில்ல, சிவலிங்க திருமேனியை அடிச்சுட்டு போயிடக்கூடாதுன்னு அப்படி இருக பற்றி அணைக்கிறாங்க. அப்போ தான் அந்த அம்மையனுடைய மார்பகத்தழும்பு வலைத்தழும்பும் பட்டதாக நமக்கு சொல்லுவாங்க. அதான் தழுவு குலைந்த படலம் என்று சொல்லி சிவஞான முனிவர், மாதவ சிவஞான முனிவர் காஞ்சி புராணத்தில் எழுதியிருக்கிறார். அப்படி தழுவியதனால் பெருமான் என்ன செய்கிறாருன்னா, மணவாள கோலம் காட்டுறார். தன்னுடைய கணவனாக அம்மாவுக்கு கோலம் காட்டி அப்போ தான் அருள் செய்து பெருமான் வரம் கொடுக்கறதுக்கு கேட்குற பொழுது 32 வரங்கள் சாமி கொடுக்குறார். 32 வரங்கள் பெற்று அம்மா அங்கு அந்த காமக்கோட்டத்திலிருந்து தவம் செய்ததாக நமக்கு புராணத்தில் அப்படி வருது. அப்படிப்பட்ட அம்மா தான் அங்கே உமையம்மையினுடைய திருவருள் ஞாபகம் அதிகமாக இருக்கிறதுனால தான் சாமி சுந்தரர் எங்கே போய் கேட்குறாரு, அம்மா இருக்கிற இடத்துல போய் ஆலந்தான் அந்த பதிகத்தையெல்லாம் அம்மா வழிபாடு செய்து கொண்டு ஏகாம்பரநாதர்கிட்ட அந்த இந்த பதிகத்தை நமக்கு பாடுறார் என்று சொல்லி அந்த 32 வரங்கள் பெற்றது. அதில் ஒரே ஒரு வரம் மட்டும், அதாவது சைவ நிந்தனை ஆகம நிந்தனை என்று சொல்லக்கூடிய அந்த திருவடி பிழைத்தல் தவிர வேறு எந்த ஒரு தீவனை பயன் தராத மாதிரி பெருமான் அங்கே வரம் கொடுப்பார். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உயிர்களும் முக்தி நெருக்கித்தான் போகணும் என்று சொல்லி பெருமாள்